ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வாசு வந்து ஆதிக்கிட்ட வந்து நேரில் வந்து பேசுகிறாங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். துரை வந்து திடீர்னு ஜெயிலேருந்து வந்து பெயில் கிடச்சோன்னா வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தப்போ மரகதம் வந்து சாப்பிட்றா அப்படின்னோடனே, என்ன தான் நீலாம் மறந்துட்டே இல்லைம்மா, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னோடனே, என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்து உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த வீட்டில் உனக்கு வந்து இந்த மாதிரி கல்யாணம் நின்று போச்சேன்னு நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் அப்பா என்னடான்னா பாரதிக்கு வந்து அந்த ஆதி கூட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே, இதை எப்படியா நிப்பாட்டணும்டா அப்படின்னோடனே, அம்மா நானே அதெல்லாம் மறந்துட்டேம்மா, நீ எதுக்குமா தேவையில்லாத பழசெல்லாம் கலர்ற அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விளாட்றியா, எழுதி வச்சுக்க, உன் அம்மா வந்து சொன்னது தான், இந்த பாரதியே இந்த ஆதியை வேணான்னு வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறப்ப உனக்கு தெரியும் உங்கள் அம்மாவை வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத அப்படின்னோடனே, தங்கப்பொண்ணு முதல்ல இந்த ஒரு உருண்டை சோறை தின்னு அப்படின்னு உருண்டை பிடிச்சி கொடுக்குறாங்க. அதை வந்து துரை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. அதே சமயத்தில் ஆதி வந்து காரில் வந்துட்டுருக்காங்க. பாரதியும் தமிழும் வந்து அசந்து காரில் வந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கப்போ வந்து இந்த பக்கம் காரை வந்து டக்குன்னு யாரோ ஒரு உருவம் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோன்னே ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல. டக்குன்னு காரை விட்டு இறங்கி வா அப்படின்னு வாய்ஸ் கேட்டோன்னே இறங்கி வராங்க. இறங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆனால் அந்த முகத்தை வந்து காட்டாமல் மறைச்சி துணியை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார், நீ வந்து அவங்க யார் அப்படின்னு சொன்னோன்னா, உன்னோட குடும்பமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் அவங்க வந்து என்னோடய ஒய்ஃபு என் பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே போயிட்டுருக்க அப்படின்னோடனே, காஞ்சிபுரம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஆதி வந்து சொல்கிறப்ப, நீ நல்ல நேர் ரோட்டில் தான் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்க, பல தடைகள் வரும் உனக்கு, பட் எத்தனை தடை வந்தாலும் நீ வந்து அவங்க 2 பேரும் எக்காரணம் கொண்டு நீ கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து வாசு பேசிக்கிட்டு இருக்காங்க. வாசுவோட வந்து ஃபேஸ் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. பட் ஆனால் பேசுகிறதுல எல்லாமே வாசு தான். ஆனால் கண்ணை வந்து பார்த்தாலே தெரியுது நமக்கு. பட் இருந்தாலுமே ஆதிக்கு ஒன்றுமே புரியல. சரி நான் அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பேன், இப்போ நீங்கள் வந்து வழியை விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் எப்போவோ உனக்கு நான் வழி விட்டுட்டேன், உன் கூட தான் நான் இருப்பேன், பட் இருந்தாலும் நீ வந்து அவங்க 2 பேரை கை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆதி வந்து திரும்பி பார்த்தா பேசின ஆள் வந்து காணா போய் மறைஞ்சிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காப்புல. அதோட இந்த ப்ரோமோ அட்டகாசமாக முடிச்சிட்டாங்க.